ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபோரெக்ஸ்லேயோ, இந்தியாவில் ஆப்ஷன்லேயோ, ஃபியூச்சர்ஸ்லேயோ எல்லா மார்க்கெட்டுமே ட்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு நமக்கு உண்மையாக தெரியுமா அப்படின்றது எல்லாருமே ஒரு 99% வரைக்கும் கேள்விக்குறி தான். ஏன்னா வச்சுங்களேன், முன்னாடி வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரேடுக்கு வரும்போது என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ரீட்ரெயில் ட்ரேடர் மட்டும்தான் பை பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் செல் பண்ணுறத யாரோ ஒருத்தர் பை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்திருப்போம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இது வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது. நமக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த கோவிட்டுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ தான் வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன நடக்குது, பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ட்ரேட் என்டர் ஆகுறாங்க. அவங்க ட்ரேட் பண்ணுறதுனால தான் வேல்யூம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஒரு ரெண்டாவது லெவலுக்கே வந்து நம்ம இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடியும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மார்க்கெட்டை ஒர்க் ஆகிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றது நமக்கு புரிஞ்சாதான் நமக்கு இண்டிகேட்டர்ஸு, டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே தெரியறதுன்றது ஓகே. பட் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் எதை பொறுத்து ஒர்க் ஆகுது உருவாகுது அப்படின்னா, அந்த மார்க்கெட்டை யார் மூவ் பண்ணுறா, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை யார் மூவ் பண்ணுறா அப்படின்றத, அந்த இடத்துல யார் பை பண்ணுறா செல் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த இடத்துக்கிட்ட எல்லாமே உருவாகுது. ஒரு சார்ட் உருவாகிறது, டெக்னிக்கல் அனலைசிஸ் உருவாகிறது, எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் உருவாகுது. ஸோ அந்த பை செல்லை யார் வந்து இனிஷியேட் பண்ணுறா அப்படின்ற கான்செப்டை வந்து நமக்கு தெளிவாக புரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த இடத்துல பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்றதுக்கான உண்மையான ரீசன் நமக்கு கிடைக்கும். சரியா? முதல்ல வந்து நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டில் யார் தான் செல் பண்ணுறா, அந்த மார்க்கெட்டை யார் 24 ஹவர் நடத்திட்டு இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நார்மலான கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கணும். இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. சரியா? இது வந்து நல்லா கீழே சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரொம்ப மேலேருந்து இது கீழே விழுந்துருச்சு. சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு. சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்த பிறகு நார்மலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும். ஸோ வந்து இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. இங்கேருந்து யாராவது செல் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பை பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷனும் இங்கே பை பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. சப்போர்ட் ஏரியாவில் இன்ஸ்டியூஷனும் நம்மள என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து நார்மலாக வந்து பையர்ஸ் வந்து இங்கே பை பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே பை பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கோ அங்கே பை பண்ணுவாங்க. அது ஏன் பை பண்ணுறாங்கன்னு இப்போ வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு புரியும். நார்மலாக வந்து இன்ஸ்டியூஷனும் இந்த இடத்துல பை பண்ண தான் பார்க்குறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பை பண்ண தான் பார்க்குறாங்க. அப்போ இங்கே பை பண்ணுறவங்க எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் செல் பண்ணணும்ல. யார் இங்கே செல் பண்ணுறா அப்படின்றதான் கேள்வி. இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரியும், இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே விழுந்துருச்சு, சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு, இந்த இடத்துலேருந்து மேலே தான் போக போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த இடத்துல யாருமே செல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இன்ஸ்டியூஷனும் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பை பண்ணுறது தான் ரெடியாக இருக்கும். ஸோ நமக்கு பை பண்ணுறதுக்கு யார் செல் பண்ணுறா அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இதுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாதிக்கு பாதியான ட்ரேடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, ஒரு 90% ட்ரேடருக்கு வந்து இன்னுமே தெரியாது. அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரெண்டு ரெண்டு லெவலுக்கு போயிருக்கோம். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஒருத்தவங்க பை பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த இன்ஸ்டியூஷனுக்கும் மேலே இன்னொருத்தர் 3வது லெவலில் 4வது லெவலில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து மொத்த மார்க்கெட்டையுமே ரன் பண்ணுறவங்க. அந்த கான்செப்ட்டு நம்ம யாருக்குமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம அதை பற்றி இன்றைக்கி டீப்பாக பார்ப்போம். சரியா? அது புரிஞ்சாதான் நமக்கு வந்து மார்க்கெட்டுன்றது என்னன்றது நமக்கு முழுசாக புரியும். மார்க்கெட்டுன்றது என்ன முழுசாக புரிஞ்சாதான் நாம் என்ன பண்ணுறோம், அங்கே என்ன பண்ணணுன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். சரியா? ஸோ இந்த கான்செப்டை ஃபுல்லாக A to Z டீப்பாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்டை நீ இது வரைக்கும் பார்க்குற பார்வையை நீங்கள் ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். சரியா? நம்ம இப்போ கான்செப்ட் ஃபுல்லாக போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன இது பண்ணியிருக்கோன்னா, பிஹைண்ட் எவ்ரி கேண்டில் ஹவு பை அண்ட் செல் ஆக்சுவலி மூவ்ஸ் த மார்க்கெட் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா பைக்குமே வந்து ஒரு செல் தேவை. அதாவது நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் செல் பண்ணால் தான் நீங்கள் பை பண்ண முடியும். நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னாலும் யாராவது அதை பை பண்ணால் தான் நீங்கள் செல் ஆகும். அந்த செல் என்ட்ரி வந்து டிக்கர் ஆகணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பை பண்ணணும், அதை பை பண்ணணும். சரியா? இது மூலம் இதான் நடக்குது. இது வந்து கிளியராக இருந்துக்காங்க. எவ்ரி பை நீட்ஸ் எ செல், எவ்ரி செல் நீட் எ பை. அதாவது
யாரோ ஒருத்தர் பை பண்ண தான் செல் பண்ண முடியும், யாரோ ஒருத்தர் செல் பண்ண தான் பை பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரி ப்ரைஸ் வந்து இண்டிகேட்டரை வச்சோ டிராயிங்கை வச்சோ எதுவும் மூவ் ஆகிறது கிடையாது. அங்கே வந்து யாருமே செல் பண்ணல அப்படின்னா யாருமே பை பண்ண முடியாது, யாருமே பை பண்ணல அப்படின்னா யாருமே செல் பண்ண முடியாது. இதான் வந்து உண்மையான ட்ரூத்து. சரியா? அப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய லெவலில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் செல் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் இப்போ தான் வரப்போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் வந்து 4 ஃபேஸ் இருக்குது மார்க்கெட்டில். வந்து 4 பேர் இருக்காங்க பை பண்ணுறது செல் பண்ணுறதுக்கு வந்து 4 பேர் இருக்காங்க. சரியா? அவங்க யார் அப்படின்னா, முதல்ல வந்து மார்க்கெட் கீ பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து இன்ஸ்டியூஷன். சரியா? இவங்க தான் வந்து மில்லியன் கணக்கில் பில்லியன் கணக்கில் வந்து பை பண்ணுறவங்க. இவங்க இன்ஸ்டியூஷனுக்கு கீழே யார் யார் வருவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் பேங்கு, அப்புறம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, எஃப்ஐடிஏன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாமே எவ்வளோல வாங்குவாங்கன்னா மில்லியன் பில்லியனில் வாங்குவாங்க. நாட்டு வந்து நம்மள மாதிரி வந்து 1000 500 10 100 ட்ரேட் பண்ணுறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் வந்து மில்லியன்ஸ் இல்லை பில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க. சரியா? இவங்க தான் வந்து என்ன சொல்கிறதுனா மார்க்கெட்டை வந்து அக்ரெசிவான ப்ரைஸ் மூவுக்கு காரணமானவங்க. பட் ஆனால் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது இவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மார்க்கெட்டை வந்து அக்ரெசிவாக மூவ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல ப்ரைஸ் வருது அப்படின்னா இங்கேருந்து இந்த ப்ரைஸ் மூவ் இப்படி மேலே கொண்டுட்டு போகிறதா கீழே கொண்டுட்டு போகிறதான்ற டேரெக்ஷனை மூவ் பண்ணுறது, டேரெக்ஷனை வந்து இது பண்ணுறது, இனிஷியேட் பண்ணுறது இவங்க. டைரக்ஷனை இனிஷியேட் பண்ணுறது இவங்க. பட் வந்து இவங்க வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை உருவாக்குறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. நான் இப்போ கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம். சரியா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனாக யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டியூஷன் அப்படின்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, எஃப்ஐடிஎஸ், இவங்களாம். ஓகேவா? அடுத்து வந்து ரெண்டாவது யார் அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் யார்? நம்மள மாதிரி இருக்கவங்க. நம்ம தான் வந்து வெரி ஸ்மால் குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க. சரியா? நம்ம தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டியூஷன் வந்து இவங்கெல்லாம் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? மூணாவதாக ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து உண்மையாலுமே மார்க்கெட்டோட கீழ் பிளேயர்ஸ், அதாவது மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் வந்து அதிகமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்க தான் ஆக்சுவலி வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸே உருவாக்குறாங்க. நம்மளுடைய சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இப்போ நம்ம எல்லாருமே வந்து பை பண்ணுற ரெடியாக இருந்தால் யாரோ ஒருத்தர் நமக்கு செல் பண்ணணும். யாரோ ஒருத்தர் செல் பண்ணால் தான் நம்ம பை பண்ண முடியும். அப்போ அந்த நம்ம செல் பண்ணுற இடத்துல பையை கொடுக்குறதும் நம்ம பை பண்ணுற இடத்துல செல்லை உருவாக்குறதும் யார் அப்படின்னா இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ். இவங்க தான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்கெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பேங்க்ஸ், பிக் பேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. பிக் பேங்க்ஸு இவங்க யாருன்னா பிக் பேங்க்ஸு, ஆத்தரைஸ்டு புரோக்கர்ஸு, HTMC ஃப்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரிம்ஸ்னால் கம்பெனிஸ். ஓகேவா? இப்போ அந்த ஆத்தரைஸ்ட் புரோக்கர்ஸ்னால் எல்லாருமே ஆத்தரைஸ்ட் புரோக்கர்ஸா அப்படின்னா அதுலேயே வந்து ஏ புக்கு பி புக்குன்னு நிறையா இருக்குது. புரோக்கர்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க ஆத்தரைஸ்ட் புரோக்கர்ஸ்னால் இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஒரு வேரல்ட்டி எண்ணிற அளவுக்குலாம் இருப்பாங்க. ஒரு 5 கம்பெனியோ 10 கம்பெனியோ இருக்குது. அந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு பின்னாடி அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த மார்க்கெட்டோட பை செல்லில் வந்து நடத்துகிறவங்கன்னு சொல்லலாம். அவங்க தான் அந்த லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுறவங்களே இவங்க தான் சொல்லலாம். சரியா? ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ வந்து நான் நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் பிளேயர்ஸ், இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொன்னது தெரியும். இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேள்வி கேட்ட மாதிரி இந்த இடத்துல எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பை பண்ண நிற்கிறோம், இன்ஸ்டியூஷனும் பை பண்ண நிற்கிறோம். ஸோ இப்போ நமக்கு யார் செல் பண்ணுறது? நமக்கு யாராவது செல் பண்ணால் தான் இந்த இடத்துல நம்ம பை பண்ணுற இது வந்து நம்ம பை ட்ரிகர் அழுத்தணும். அப்படின்னா யாராவது செல் பண்ணால் தான் நமக்கு பை ட்ரிகரே இதுவாகும். ஓகேவா? பையை ட்ரிகர் ஆகும். அதே போல் மேலே போகிற இடத்துல நாம் இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னா யாராவது நமக்கு பை பண்ணணும். சரியா? ஸோ நல்ல பாட்டமில் ப்ரைஸ் இருக்கும்போது இந்த இடத்துல செல் பண்ணுறவன் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, முட்டாளாக தான் இருப்போம். இப்போ நம்ம இந்த இடத்துல போய் இவ்வளோ பாட்டம் வந்துருச்சு ப்ரைஸு, நம்ம இங்கே போய் பை ட்ரை பண்ணுவோமா, செல்லு ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம கண்டிப்பாக பை பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா இனிஷியேஷனும் பை பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்ம பை இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்தர் செல் பண்ணணும். அந்த செல் பண்ணுறவங்க யார் அப்படின்னா அவங்க தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ். சரியா?
ஏன் வந்து இவங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு நம்ம வந்து பை பண்ணுற இடத்துல ஏன் இவங்க செல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இங்கே தான் வந்து சீக்ரெட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பை பண்ணுறோம். ரீட்டைல் ட்ரேட் எல்லாருமே இந்த இடத்துக்கிட்ட பை பண்ண போகிறோம். சரியா? இந்த இடத்துல எவ்வளோ ஆர்டர் இப்போ நம்ம ஒரு லட்சம் பேர் வந்து பை பண்ணுறோம்னு வச்சுங்களேன். நம்ம 1,00,000 பேருக்கும் செல் பண்ணணும். அந்த மார்க்கெட் வந்து இவங்க வந்து யார் யார் இது நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இந்த முக்கியமான 3 பேர். பிக் பேங்க்ஸு, ஆத்தரைஸ் புரோக்கர்ஸு, ப்ளஸ் வந்து ஹெச்எஃப்டி ஃப்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெச்எஃப்டி ஃப்ரீம்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. கம்பெனிஸ்னால் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், அதாவது இந்த அல்கோ ட்ரேடிங், இந்த மெஷினை ட்ரேடிங்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து மில்லி செகண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுது. அது எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆக்கிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம யார் கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹெச்எம்டி, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட், அவங்க கூட தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்பைக்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு திடீர்னு செம வேலட்டிலிட்டி நடக்கிறது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, நியூஸ் ட்ரேட்லாம் வந்து இமீடியட்டாக மில்லி செகண்டில் நடக்கிறது காரணம் என்னன்னா இதுதான். இது ஒரு பெரிய டாபிக், நான் அது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல நம்ம கான்செப்ட் புரிஞ்சுப்போம். சரியா? இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த நிமிஷம். சரி, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து சொல்லிடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரியா? ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து கீழே வருது. சரியா? மார்க்கெட்டு கீழே வருது. இந்த இடத்துக்கிட்ட நம்ம பை பண்ணணும். சரியா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட நமக்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரீவியஸில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட சப்போர்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. சரியா? ஸோ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் நாம் இங்கே வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பை பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ 1,00,000 பேர் பை பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த பிக் பேங்க்ஸும் இந்த ஆத்தரைஸ் புரோக்கர்ஸும் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்த புரோக்கர் வந்து நமக்கு செல் பண்ணுவாங்க. சரியா? இந்த புரோக்கருக்கு பின்னாடி யார் இருப்பாங்க, ஆத்தரைஸ் புரோக்கருக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா இந்த பிக் பேங்க்ஸ் இருப்பாங்க. சரியா? இந்த பிக் பேங்க்ஸ் தான் வந்து இந்த ஹெச்எம்டி ப்ரீம்ஸை வச்சிருப்பாங்க. சரியா? இது ஒரு பெரிய டாபிக், நான் சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம புரோக்கர்னு ஒரு நார்மலாக இங்கே வந்து புரோக்கர் தான் நமக்கு செல் பண்ணுறாங்க. சரியா? சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்து புரோக்கர்ஸ் நமக்கு செல் பண்ணுறாங்க. சரியா? இங்கேருந்து வரும்போது இந்த இடத்துக்கிட்ட பை ஆகுதுன்னு தெரிஞ்சால், ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட பை சோன் இருக்குன்னு தெரிஞ்சால், நம்ம எங்கள் ரீட்டைல் ட்ரேடர் பை பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு, சரியா, நம்ம இங்கே பை பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக வெயிட் பண்ணுவாங்க. காசு வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே இறங்க மாட்டாங்க. ஆப்வியஸான ஜோனில் வந்து இங்கே இறங்க மாட்டாங்க. சரியா? இறங்காமல் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே பை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 1,00,000 பேர் நம்ம வந்து பை பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ரீட்டைல் டேட்டா வந்து 1,00,000 பேர் பை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1,00,000 ஆர்டருக்கும் வந்து இந்த புரோக்கர் வந்து நமக்கு செல் பண்ணுவாங்க. சரியா? இப்போ புரோக்கர் செல் பண்ணோன்னே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வாங்கினாலும் புரோக்கர் வந்து செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செல் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு கொஞ்சமாக கீழே போகும். சரியா? மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்போம். சரியா? இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சோன்னே இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாப் லாஸை போய் ஹிட் பண்ணும். நார்மலாக எடுத்தோடனே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பை பண்ணி அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு கீழே அப்படி வந்துட்டு இப்படி கொஞ்சமாக மேலே போகும். அப்புறம் திரும்ப என்ன பண்ணும், மார்க்கெட் நிறைய இங்கே எல்லாம் மேலே போகுதுன்னு எல்லாம் பை பண்ண ஆரம்பிப்போம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் பை பண்ண ஆரம்பிப்போம். மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலான டைமில் 99% இதான் நடக்கும். மார்க்கெட் கீழே வந்து இங்கே வரைக்கும் போகும். இந்த மூமெண்ட் ஏன் நடக்குது, எல்லாரும் பை பண்ணால் மார்க்கெட் மேலே தானே போகணும், ஏன் வந்து கீழே வருது அப்படின்னா, இங்கே நம்ம பை பண்ணுறது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் பை பண்ணுறோம். நம்ம பை பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் செல்லை வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க யாருன்னா இவங்க புரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதனால மார்க்கெட் வந்து கீழே போகுது. இப்போ நம்ம பை பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற அளவுக்கான பெரிய அக்ரெசிவான நம்மக்கிட்ட காசு கிடையாது. நம்ம மில்லியன்லேயோ ட்ரேட் பண்ண கிடையாது. எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸையும் சேர்த்தோம்னாலும் சரி, பில்லியன் கணக்கிலலாம் வந்துருமா அப்படின்னா, ஒரே டைமில் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் நம்ம இறங்குறது கிடையாது. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து பெருசாக வராது. நம்ம இப்போதைக்கு வந்து ஆர்டர்ஸை மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார், நமக்கு இன்ஸ்டியூஷன் வந்து நம்ம புரோக்கர் வந்து நமக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து திடீர்னு மேலே போகிற மாதிரி காட்டிட்டு இங்கே நம்ம பை என்ட்ரி ஆனோன்னே திரும்ப கீழே வந்துருச்சு. சரியா? இப்போ கீழே வந்துகிட்டே இருக்குது. இன்ஸ்டியூஷன் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ரேஞ்சுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இது வந்து எப்படின்னா, புரோக்கர் வந்து இப்போ ஆப்ஷன் செல்லிங் மாதிரி தான் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. சரியா? ஆப்ஷன் செல்லிங் மாதிரி அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க இப்போது.
அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நம்ம வாங்குறனால அவங்க விற்கிறாங்க. சரியா? நம்ம வாங்குறதுக்காக அவங்க வந்து விற்கிறாங்க. சரியா? அவங்க கையில் ஆர்டர்ஸ் எதுவும் இல்லைனாலும் நம்ம வாங்குறதுக்காக புரோக்கர்ஸ் வந்து விற்கிறாங்க. விற்கிறது மூலிமா இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. சரியா? கீழே வந்தோன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும். சரி, ஏன்னா ரொம்ப கீழே போயிடுச்சு, எவ்வளோ தூரம் போகும் நமக்கு தெரியாது. ஸ்டாப் லாஸ் போடலன்னா அப்படின்னா இன்னும் கீழே போச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னா, நம்ம வந்து பை ஸ்டாப் வந்து நம்மளோட பை ஸ்டாப் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு செல் ஆர்டராக மாறிடும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம மேலே ஒரு இடத்துல மார்க்கெட்டை செல் பண்ணுறோம், ஸ்டெல் ஸ்டாப்பு போடுறோம் அப்படின்னா அது ஹிட் ஆச்சு அப்படின்னா பை ஆர்டராக மாறிடும். சரியா? அது வந்து பை ஆர்டராக மாறிடும். ஓகே, ஸ்டெல் ஸ்டாப் போடுறோம் அப்படின்னா அது வந்து பை ஆர்டராக மாறிடும். ஸோ பை ஸ்டாப் வந்து நமக்கு அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து செல் ஆகிடும், செல் ஆர்டர்ஸ் வந்து இனிஷியேட் ஆகிடும். ஸ்டெல் ஸ்டாப் ஆகும்போது அது வந்து ஹிட் ஆகும்போது அது வந்து பை ஆர்டராக மாறிடும். சரியா? ஸோ இப்போ இங்கே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கீங்க, பை பண்ணிவிட்டு இங்கே போடுற செல் ஆர்டரை வந்து எஸ்எல்ல ஹிட் ஆகும்போது, மார்க்கெட் ஹிட் பண்ணும்போது இங்கே வந்து பை ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகிடும். சரி, இங்கே பை ஸ்டாப் தான் போட்டிருப்போம் எஸ்எல்ல, அதனால் வந்து இங்கே செல் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகிடும். சரியா? இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஆல்ரெடி வந்து நமக்கு புரோக்கரும் செல் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு, அதனால் இப்போ செல் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு மார்க்கெட்டில். சரியா? இப்போ மார்க்கெட்டில் ஒரு சைடாக செல்லு மட்டும் தான் அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி புரோக்கர்ஸும் நமக்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸான நம்மளோட ஸ்டாப் லாஸும் வந்து பை ஸ்டாப்பும் வந்து செல் ஆர்டராக மாறிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் ஒன்லி செல் ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இவங்க வந்து அக்கமடேஷன் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்து யார் என்ட்ருவாங்க, ஹீரோ வந்து என்ட்ரு ஆவார், இன்ஸ்டியூஷன் வந்து என்ட்ரு ஆவாங்க. சரியா? இங்கே இன்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து மில்லியன் இல்லை பில்லியனில் பை பண்ணி ஆகணும். அவங்க வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னா யாராவது அவங்களுக்கு நிறைய செல் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க செல் பண்ணியிருக்காங்க, யார், புரோக்கர்ஸ் வந்து நமக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இங்கேயும் செல் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து செல் லிக்விடிட்டி ஏகப்பட்டது ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்ஷியலாக வந்து இந்த எல்லா ஆர்டர்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. சரியா? இந்த நம்மக்கிட்ட இருக்க ஆர்டர், புரோக்கர் கொடுத்த எல்லா ஆர்டரும் இங்கே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக செல் ஆர்டர் வந்து வாங்கும்போது என்னாகும், இவங்க வந்து இந்த புரோக்கர்ஸ் வந்து அவங்க செல் பண்ண இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பண்ணிப்பாங்க. சரியா? அவங்களோட செல் ஆர்ஸ்லாம் வந்து இன்னொருத்திட்ட விற்றுட்டு அவங்க வெளியிடுவாங்க. சரியா? இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது இன்ஸ்டியூஷன் மட்டும்தான். இந்த நேரத்தில் மார்க்கெட்டில் செல்லர்ஸே கிடையாது. சரியா? சரி, செல்லர் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வந்து பையர்ஸே கிடையாது. இப்போ வந்து இந்த இன்ஸ்டியூஷன் வந்து சின்ன மூமெண்ட் கொடுத்தா கூட ஒரு பில்லியனுக்கு இந்த இடத்துல பை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லுன்னு மேலே வரும், உடனே மேலே வரும். ஏன்னா இங்கே இவங்களை செல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. மார்க்கெட்டு புரோக்கர்ஸும் வந்து செல் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸும் வந்து நம்ம இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு வெளியாகிட்டோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் பை ஆர்டர் போட்ட உடனே மார்க்கெட்டு செல்லுன்னு மேலே ஏறும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டக்குன்னு விக்கு வச்சு இங்கே கீழே போன உடனே சில இடத்துக்கு போன உடனே விக்கு வச்சு டக்குன்னு மேலே வரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இப்போ இங்கே ஃபுல்லாகவே செல் ஆர்டர்ஸ் மட்டும் தான் இருந்தது. இங்கே இப்போ ஃபஸ்ட்டு புரோக்கர் செல் பண்ணாங்க, அப்புறம் நம்மளோட ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பை ஸ்டாப் ஹிட் ஆச்சுன்னா அது வந்து என்ன மாறும், அப்படி செல் ஆர்டராக மாறும். இப்போ இங்கே மொத்தமாக செல் ஆர்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த செல் ஆர்டர் மொத்தமாக வந்து இன்ஸ்டியூஷன் இங்கே வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பை வந்து உடனே டக்குன்னு சின்ன மூமெண்ட் இருந்தால் கூட உடனே டக்குன்னு மேலே போகும். என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து திரும்பி நம்ம செல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, எல்லா செல்லையும் இவங்க வாங்கிட்டாங்க. சரியா? இப்போ வந்து மார்க்கெட்டில் ஃப்ரீ மூமெண்ட், இவங்க அப்படியே இவங்க பை பண்ணாங்கன்னா பை ஆகும், செல் பண்ணாங்கன்னா கீழே செல் ஆகி போகும். இப்போ இவங்க இந்த இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். செல் ஆனால் இன்னும் மேலே கீழே செல்லு கண்டினியூ ஆகிட்டே மேலே கீழே போகும். இல்லை பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா பை ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போகும். சரியா? இன்ஸ்டியூஷன் தான் வந்து மார்க்கெட்டை வந்து என்ன சொல்கிறது அக்ரெசிவாக இது பண்ணுறவங்க. சரியா? இங்கே வந்து இன்னொரு நம்மகிட்ட தப்பான புரிதல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பையர்ஸை விட செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. சரியா? செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அதனால தான் வந்து மார்க்கெட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே சீக்ரெட் என்ன அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக தான் இருந்தாகணும்.
பட் ஒரே இடத்துல யார் வந்து அக்ரெசிவாக பை பண்ணுறாங்களோ இல்லை செல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் மூவ் ஆகுது. சரியா? இந்த மார்க்கெட் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னா முதல்ல அதுக்கு வந்து ஒருத்தர் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்க தான் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ். இந்த ஹீரோ இல்லை அப்படின்னா இங்கே மார்க்கெட்டுன்றதே நடக்காது. இன்னொரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து எப்பயாவது தான் என்டர் ஆவாங்க. மோஸ்ட்லி வந்து இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து லண்டன் ஜோன் லண்டன் ஜோன் மார்னிங் வந்து லண்டன் ஜோனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டர் ஆவாங்க. அப்புறம் லண்டனும் நியூயார்க்கும் வந்து கம்பைன் ஆகிற ஜோனில் வந்து என்டர் ஆவாங்க. சரியா? இது ரெண்டு கம்பைன் ஆகி ட்ரேட் ஆகிற ஜோனில் எழுதுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி எங்கே எப்போ என்டர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஜோன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் என்டர் ஆவாங்க. 3 இடத்துல அதிகமாக என்டர் ஆவாங்க. லண்டன் ஜோன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி, லண்டன் ஜோன் ஸ்டார்ட் ஆகும்போது, லண்டன் நியூ வந்து கம்பைன் ஆகும்போது, ப்ளஸ் வந்து நியூயார்க் ஜோன் ஸ்டார்ட் ஆகும்போது. சரியா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக என்டர் ஆவாங்க. சரியா? அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி லிமிட் ஆர்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் மோஸ்ட்லி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க அந்த நேரத்தில் மட்டும் வந்தாங்கன்னா நாம் வந்து 24 ஹவர்ஸில் எந்த டைமில் ட்ரேட் போட்டாலும் நமக்கு பை ட்ரேட் போட்டால் பை நடக்குது, செல் போட்டால் செல் நடக்குது. ஸோ இந்த செல் ஆர்டர் பை ஆர்டர் யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து இவங்க புரோக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த புரோக்கர்ஸ் வந்து எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து மோஸ்ட்லி இந்த அதாவது பையிங் ஏரியா, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்ன்னு சொல்லுவாங்கள்ல, சப்போர்ட் ஏரியா, பிரேக் அவுட் ஏரியா, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அப்புறம் வந்து ரொம்ப மேஜர் மந்த்லி சப்போர்ட்டு, வீக்லி சப்போர்ட், இந்த மாதிரி சப்போர்ட் ஏரியா ஆப்வியஸான லெவலில் வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டி இஷ்யூ பண்ணுறவங்க யார் அப்படின்னா புரோக்கர்ஸு. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்கால்பிங்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், 1 மினிட்டில் பண்ணுறோம், 1 மினிட்டில் பண்ணுறோம், மில்லி செகண்ட்லாம் பண்ணுறோம். அந்த டைமில் ட்ரிகர் ஆனாலும் ட்ரிகர் ஆகுது. அந்த டைமில் ட்ரிகர் ஆகிற என்ட்ரி எல்லாம் யார் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎம்சி ஃப்ரேம்ஸ்னு சொன்ன தெரியுமா, இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து மில்லி செகண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ ஆகிட்டே இருக்கும், பை ஆர்டர் செல் ஆர்டர் இஷ்யூ ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம கிளிக் ஆகும்போது அவங்க செல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பை பண்ணுறோம். சரியா? இப்போ 24 ஹவர்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த அல்கோ ஹெச்எம்டி ஃப்ரேம்ஸ் அவங்க தான் இனிஷியேட் பண்ணுறாங்க ட்ரேடை. அதே போல் நமக்கு மேஜரான ஆப்வியஸான லெவலில் சப்போர்ட்டுக்கு கீழே வருது ப்ரைஸு, இங்கேருந்து மேலே போக போகுது அப்படின்னு நமக்கு தெரிகிற இடத்துல இங்கே யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ், அதாவது ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் வந்து நமக்கு ஆர்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகின பிறகு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டியூஷன் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ வந்து கொண்டுட்டு போகிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான சைக்கிள் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. சரியா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் அப்படியே அந்த ஸ்லைடு ஓட்டுறது போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட், இதுதான். சரியா? சரி, ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி ஓகேவா, யாருமே வந்து எல்லாருமே பை பண்ண போகும்போது யார் வந்து நமக்கு செல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் நமக்கு செல் பண்ணுறாங்க. சரியா? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கரண்டாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து செல் பண்ணுறாங்க. சரியா? இது வந்து பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சரியா? முதல்ல என்னென்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதே போல் அல்கோ ட்ரேடர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க, கேப்சர் ஸ்மால் இன்எஃபிஷியன்சிஸ், அதாவது சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்க. சரியா? இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சம்டைம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சிங் அங்கேயே கிடக்கும். மார்க்கெட் வந்து இப்படி நடக்கும், இங்கேயே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், இங்கே இந்த இடத்துக்குள்ளேயே நடக்கும். சரி, இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு இடத்த விட்டு அதிகமாக நவராது, ஆனால் சின்ன சின்ன மூவ்மெண்ட் காட்டிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரேடு மார்க்கெட்டை வந்து பெரிய மூவ்மெண்டம் இல்லாமல் ஒரே இடத்துல பையு செல்லு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் யார் நடத்துவாங்க அப்படின்னா இந்த ட்ரேடர்ஸ். சரியா? இவங்க இந்த இடத்துல என்ட்ராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஏரியாவிலையோ இல்லை பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலையோ வந்து நல்ல வந்து இப்படி அக்குமுலேஷன் நடக்குது. சரியா? ரேஞ்சிங் மார்க்கெட்னு சொல்லுவோம். இப்படி அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா இங்கே யார் என்ட்ராக அப்படின்னா இன்ஸ்டியூஷன் என்ட்ராகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் இருந்தால் ஒரே இடத்துல மூமெண்ட் இருக்கும், வேல்யூ மாற மாதிரி தெரியும், ஆனால் மூமெண்ட் பெருசாக எங்கேயுமே ப்ரைஸ் எங்கேயுமே போகாது. ஒரே இடத்துக்குள்ளேயே சின்னதாக நகர்ந்துட்டு இருந்தால் அவங்க வந்து ஹெச்எம்டி ட்ரேடர்ஸ். சரியா? இவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு பை செல்லு ஒரு அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா ஒரே ஏரியாவில் மேலே போகுது, திரும்ப அதே ரெசிஸ்ட் வந்து கீழே போகுது அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா
அந்த இடத்துக்கிட்ட யார் என்ட்ரு ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆகுறாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த மாதிரி என்ட்ரு ஆகும்போது இவங்க ஏதாவது ஒரு சைடை உடச்சிட்டு மேலே போய் ஆகணும். சரியா? இப்போ நம்ம அதே போல் ஒரு இடம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே வருது, சப்போர்ட் ஏரியா ஆபீஸாக தெரியுது. இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டு மேலே போகணும். பட் ஆனால் இந்த இடத்துக்கிட்ட முதல்ல அதுக்கு லிக்விடிட்டி கிரியேட் ஆகணும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு யார் செல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே தான் வந்து யாருன்னா ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ்னு சொன்னேன். சரியா? ஸோ ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் வந்து நமக்கு செல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் தான் நமக்கு கண்டிப்பாக இனிஷியேட் பண்ணுவாங்க. ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் வந்து அவங்களோட வேலை வந்து மார்க்கெட் வந்து பெருசாக மேலேயோ பெருசாக கீழே மூவ் பண்ணுறது அவங்களோட வேலை கிடையாது. அவங்களுக்கு தேவை யார் இது பண்ண வராங்களோ ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி ஒரு பையரையும் செல்லையும் பேலன்ஸ் பண்ணுறது அவங்க வேலை. சரியா? பையர்ஸ் உள்ளே வரணும், செல்லர்ஸ் உள்ளே வரணும். அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஆத்தரைஸ் புரோக்கர்ஸோட வேலை. அவங்க வந்து டைரெக்ஷனை மூவ் பண்ணி மேலே கொண்டு போகிறதோ கீழே கொண்டு போகிறதோ பண்ண மாட்டாங்க. சரியா? அவங்க ஒரே வேலை மார்க்கெட்டுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சப்போர்ட் ஏரியாவிலையோ ஒரு ஆபியஸான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போன பிறகு. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே செல் பண்ண நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு யார் பை பண்ணுறது? இந்த இடத்துக்கு போனால் எல்லாருமே பை பண்ண நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு யாரோ செல் பண்ணால் தான் அவங்க பையை உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல செல் பண்ணி நம்ம பையர்ஸ் எல்லாம் உள்ளே வர வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி விட்டு ஒன்று வந்து அவங்க ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை வெயிட் பண்ணி கூட இன்னும் கீழே போகுது அப்படின்னா இன்னும் கீழே போகிற ப்ரைஸில் அவங்க வந்து திரும்ப பை பண்ணி அவங்க வந்து அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க. சரியா? அவங்க பிளான் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. புரோக்கர்ஸ் ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் வந்து அவங்க கரெக்டாக பிளானோட எக்ஸிக்யூட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக நஷ்டம் கிடையாது. சரியா? அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன் என்டர் ஆகும். இன்ஸ்டியூஷன் என்டர் ஆகி பை பண்ணி மேலே கொண்டு போச்சுன்னா அவங்களோட இதான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ புரோக்கர்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரோக்கர்ஸ் வந்து ரெண்டு வழியிலையும் வருமானம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா புரோக்கர்ஸ் வந்து நமக்கு பிட் அண்ட் அஸ்க், அதாவது பை ப்ரைஸும் இந்த ஸ்ப்ரெட்டில் மட்டும் தான் வருமானம் பார்க்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவங்க ஸ்ப்ரெட்டு மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு பக்கம் உண்மை தான். ஆனால் இதை தாண்டியும் வந்து நமக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதும் அவங்களோட வேலை. சரியா? நம்ம பையர்ஸ் அதிகமாக இருந்தால் செல் பண்ணுறதும், செல்லர்ஸ் அதிகமாக இருந்தால் பை பண்ணுறதும், பை பண்ணி அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதும் அவங்களோட மெயின் வேலை. இது மூலியமாக தான் ஒரு மார்க்கெட்டே வந்து ஒர்க் ஆகுது. சரியா? நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இன்ஸ்டியூஷன் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்ஸ்டியூஷன் வந்து நமக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு தேவை நம்ம 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 பை ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து அவங்களுக்கு தேவை. அதனால நம்ம வந்து நம்மளோட ஆபீஸான லோனில் வந்து நம்ம எப்போ என்டர் ஆகுறோமோ நம்ம என்டர் ஆகும்போது வெயிட் பண்ணி நம்மளை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்க உள்ளே வந்து என்டர் ஆகி மேலே கீழே டேரெக்ஷனை கொண்டுட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அவங்கள வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வராங்க. பார்ஷியலாக மட்டும்தான் மார்க்கெட் உள்ள என்டர் ஆகிறாங்க. 24 ஹவர்ஸ் நமக்கு சப்ளை ப்ரொவைட் பண்ணுறவங்க இன்ஸ்டியூஷன் கிடையாது. இதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? இன்ஸ்டியூஷன் நமக்கு 24 ஹவர்ஸ் லிக்விடிட்டி இஷ்யூ பண்ணுறவங்க கிடையாது. அவங்கள நம்மள மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக உள்ளே வந்துட்டு குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு விட வெளியே போயிடுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் மார்க்கெட் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த ஹெச்எம்டி ட்ரேடர்ஸும் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஆத்தரைஸ் புரோக்கர்ஸும் நமக்கு லிக்விடிட்டி கொடுக்குறனால தான் வந்து நம்ம 24 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ண முடியுது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து அந்த ஹெச்எம்டி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எஃபிஷியன்ஸ்லாம் வந்து சின்ன மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து ப்ரொவைட் லிக்விடிட்டி ஃபார் மில்லி செகண்டில் கூட நமக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா இவங்க தான். மாதிரி சின்ன கொஞ்சம் ஒரு 1 செகண்டில் நடக்கிற மூமெண்ட்டு, ஒன் மினிட்டில் நடக்கிற மூமெண்ட்டு, இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா இவங்களாடி தான் நடக்குது. இவங்க இருக்கனால தான் இன்றைக்கி வந்து நம்ம சிஸ்டம் வச்சு அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் நம்ம ஸ்கேல்பிங்லாம் அதிகமாக பண்ண முடியுது அப்படின்னா ஏன் காரணம் அப்படின்னா இவங்க தான் காரணம். இவங்க செல் பண்ணுறனால தான் நம்மளாடி பை பண்ண முடியுது. இவங்க பை பண்ணுறனால தான் நம்மளாடி செல் பண்ண முடியுது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கான்செப்ட் படி நம்ம சொன்ன கான்செப்டே தான். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கீழே வருது, சப்போர்ட் ஏரியாவுக்கு வருது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சினாரியோ மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஏரியாவுக்கு வருது. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம், எல்லாருமே பை மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்ஸ்டியூஷனும் வந்து ஒரு 10 மில்லியனுக்கு பை பண்ணணும். சரியா? ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு, நம்ம எல்லாரும் பை பண்ண நிற்கிறோம். இன்ஸ்டியூஷனும் ஒரு 10 பில்லியன் வாங்கி 10 பில்லியன் வச்சுக்கிட்டு பை பண்ண நிற்கிறாங்க. ஸோ இப்போ 10 பில்லியனுக்கு பை பண்ணணும் அப்படின்னா 10 பில்லியனுக்கு செல் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும் அவங்களுக்கு. சரியா? அந்த குவான்டிட்டி வந்து அதில் வந்து மாற்றமே கிடையாது. 10 பில்லியனுக்கு அவங்களுக்கு செல் பண்ணணும். ஸோ இந்த 10 பில்லியனும் ஒரே இடத்துல செல் பண்ணால் யார் இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க ஒரே இடத்துல பை பண்ணணும் அப்படின்னா யார் அவங்களுக்கு செல் பண்ணுவாங்க? யாருமே செல் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ எப்படி வந்து நமக்கு பை நடக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சீக்ரெட் வருது.
லிக்விடிட்டின்றது எப்போதுமே வந்து உருவாக்கப்படுது. அது அங்கே இருக்கிறது கிடையாது. எப்போதுமே இருக்கிறது கிடையாது. நம்மள வச்சு தான் வந்து மேனிப்புலேஷன் பண்ணி தான் வந்து அந்த லிக்விடிட்டியை அவங்க உருவாக்குறாங்க. சரியா? ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா செல்லை எக்ஸிட் பண்ணுவாங்க. சரியா? நம்ம பை பண்ணோம் அப்படின்னா செல்லை வந்து அவங்க எக்ஸிட் பண்ணுவாங்க. எப்படின்னா அவங்க வந்து கொஞ்சமாக வந்து இதில் வந்து இந்த வந்து நிறைய டைப் இருக்குது, 2 டைப் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு மாம்பழ கடை வச்சுருக்கேன். சரியா? என்கிட்ட நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஹோல்சேல் டீலரு. என்கிட்ட நிறைய வந்து கடைங்களுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னதான் வந்து அப்பப்போ கேட்டாலும் ஒரு லோடு பெருசாக தான் நான் வாங்கி கொடுப்பேன். மொத்தமாக வாங்கி வாங்கி தான் கொடுப்பேன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் வந்து சம்டைம் சீசன் டைமு எனக்கு அதிகமாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மாம்பழம் வாங்கிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இன்னும் ஒரு 4 லோடு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பேன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறது இல்லாமல் நான் வந்து வேறு எக்ஸ்ட்ரா லோடு வாங்கி வைப்பேன். 4 லோடு வாங்கி வைப்பேன். ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து சீசன் டைமு நமக்கு சீசன் இல்லாத டைமு, சாரி சப்போஸ் நமக்கு அதிகமாக சேல் ஆகிற டைமில் நமக்கு வந்து திடீர்னு வேறு யாராவது புதுசாக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணி வைப்பேன். இதுதான் வந்து என்னோட நான் ஹோல்சேலராக இருக்கனால எனக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் நான் சேல் பண்ணிடுவேன். எனக்கு அது தெரியும். சரியா? என்னாட்டி வந்து சமாளிக்க முடியும். இதே நான் ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதிகமாக பல்காக வாங்கி வச்சேன் அப்படின்னா என்னாட்டி செல் பண்ண முடியலன்னா வீணாக போயிடும். ஆனால் நான் வந்து யார், நான் வந்து ஹோல்சேல் டீலர். சரியா? நான் வந்து ஹோல்சேல் டீலர் அப்படின்றனால எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கும். சரி, எங்கே வந்து தள்ளிவிட முடியும், எங்கே வந்து பற்றாக்குறையாக இருக்குன்னா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த ஷாப்புக்கு நான் இங்கேருந்து அதை கொடுத்து விட்ருவேன். இல்லை கம்மி விலையில் போட்டு கூட நான் நஷ்டம் இல்லாமல் கொடுத்து விட்ருவேன். ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். சரியா? இப்போ அதே தான் இங்கேயும் நடக்குது. மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான் சொன்னதில் ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆர்டர்ஸை வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இன்னொன்று ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோல்டு நடக்குதுன்னு வச்சுங்களேன். கோல்டு இதில் இந்த நமக்கு எல்லாமே ட்ரேட் ஆகுது. சரியா? ஃபோரெக்ஸ்லேயோ சரி, இல்லை நிஃப்டிலேயோ சரி. நிஃப்டிக்காக தான் நான் அப்புறம் வரேன். முதல்ல வந்து ஃபோரெக்ஸை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கோல்டு ட்ரேட் ஆகுது அப்படின்னா, கோல்டு ட்ரேட் ஆகுது, நாஸ்டாக் 100 இல்லை மாதிரி எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரியா? ஜிபிபி எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சமாக டெம்ப்ரவரியாக வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்க வந்து வாங்கி வைப்பாங்க. சரியா? இது வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரே புரோக்கர் வந்து எல்லாத்தையும் வாங்க முடியாது. இதுலேயும் வந்து இந்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சாக்ஸோ பேங்க், இன்டராக்டிவ் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப பெரிய இன்ஸ்டியூஷன் அவங்க தான் வந்து மார்க்கெட் மேக்கர்னு சொல்லுவாங்க. சரியா? இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெம்பரரியாக கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பல்காக வாங்கி வைப்பாங்க. பல்காக வாங்கி வச்சு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்து கஸ்டமர் யார் அவங்கள்ட்ட வாங்குறாங்களோ அவங்களுக்கு விற்கிறது, யார் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட வாங்குறதுக்காக அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி மாம்பழ ஹோல்சேல் இது பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வைப்பாங்க. சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு டெம்பரரியாக அவங்க வந்து டெம்பரரியாக ஓனாக வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ட்ரிகர் பண்ணுற எல்லாமே வந்து புரோக்கர் வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகேவா, இப்போ நம்ம வந்து வாங்கும்போது இப்போ ஒரு கேஷ் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு ரிலையன்ஸ் ஸ்டாக்கோ ஏதோ ஒரு ஸ்டாக்கோ வாங்குறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு புரோக்கரோட வேலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டேரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்டில் இருப்பாங்க. அந்த ட்ரேட் ஆகிற எக்ஸ்சேஞ்ச் கூட கனெக்டில் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை இனிஷியேட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அந்த ஆர்டரை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் அந்த ஸ்ப்ரெட் மட்டும் தான் அவங்க எடுத்துப்பாங்க. பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இப்போ எப்படி எக்ஸாம்பிள் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரேடரே வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து தினமும் இவங்ககிட்ட ரிலையன்ஸ் ஸ்டாக்கு நிறைய பேர் வாங்குறாங்கன்னு தெரியுது. தினமும் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க அப்படி தெரியுது அப்படின்னா, இவங்க காசை போட்டு என்ன பண்ணுவாங்க, பல்காக வந்து இங்கேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து வந்து ஒரு 5000 ஸ்டாக் வந்து இவங்க பை பண்ணி வைப்பாங்க. ஒரு 5000 ரிலையன்ஸ் ஸ்டாக் இவங்க பை பண்ணி வைப்பாங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து வாங்கும்போது இவங்க டேரெக்டாக வந்து இவங்க எக்ஸ்சேஞ்சு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. இவங்களே வந்து செல்லர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. சரியா? இது வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் இதுவாக நடக்கிறதுக்காக இவங்களே வந்து இதை பண்ணுவாங்க. சரியா? உடனே வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகிடும். இதே மாதிரி தான் அது அந்த கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு நிறைய இருக்கும். இப்போ ஃபோரெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம செல் பண்ணுற எல்லா பேர்லேயுமே வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ஸை வந்து மொத்தமாக டெம்பரரியாக இவங்க வந்து காசு கொடுத்து இவங்க ஓன் காசு கொடுத்து வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து செல்லர்ஸோ பையர்ஸோ ஆக்டிவாக வரும்போது இவங்க வந்து அவங்களுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இங்கே ஒன்றுமே ஆர்டர் இல்லைனாலும் சம்டைம் வந்து வெறும் செல் ஆர்டரை வந்து எம்டிஆர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் இவங்களே வாங்கி வச்சு அதை வந்து நமக்கு செல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து குறைஞ்ச விலையில் கொடுப்பாங்க. திரும்ப வந்து நம்ம ப்ரைஸ் கீழே போனாலும் இப்போ நமக்கு இங்கே செல் பண்ணுறாங்க இல்லையா, திரும்ப மேலே வரும்போது அவங்க வந்து பை பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா இங்கே இன்ஸ்டியூஷனுக்கு விற்றுட்டு
அவங்க வந்து ஸ்கொயராக பண்ணிப்பாங்க. ஸோ வந்து புரோக்கருக்கு வந்து அவங்களுக்கு நஷ்டன்றது பெருசாக வராது. அவங்க கேர்ஃபுல்லாக எல்லாமே இது ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்கக்கிட்ட இல்லைனா கூட நம்மக்கிட்ட விற்கிறாங்க. சரியா? அது மூலிமா அவங்க வந்து டெம்பரரி ரிஸ்க் எடுக்கிறாங்க தான். பட் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட வேலை வந்து நாட் ப்ரெடிக்ட் த டைரக்ஷன். சரியா? அவங்களோட வேலை வந்து டைரக்ஷன் வந்து மேலே போகணுமா கீழே போகணுமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து இங்கே ஒரு ட்ரேடிங் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். சரியா? ஃபெசிலிட்டேட் டு த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் நடக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டை உருவாக்கி தருவாங்க, லிக்விடிட்டியை உருவாக்கி தருவாங்க. இப்போ எல்லாருமே செல் பண்ணும்போது அவங்க பை பண்ணுவாங்க, அவங்க அவங்க பை பண்ணுவாங்க. எல்லாருமே பை பண்ணும்போது அவங்க நம்ம வந்து செல் பண்ணுவாங்க. நம்ம அவங்க செல் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம எல்லாரும் பை பண்ணுறோம். அவங்க பை பண்ணுறது மூலியமாக தான் நம்ம டாப்பில் இருக்கும்போது செல் பண்ணுறோம். சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து செல் பண்ணும்போது இன்ஸ்டியூஷனும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பையர்ஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ வந்து இப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் செல் பண்ணும்போது நம்ம எல்லாரும் பை பண்ணும்போது அவங்க மட்டும் ஏன் செல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நஷ்டமாயிடாதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் கிடையாது. அவங்க வந்து பிளானோட தான் எக்ஸெப்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை முதல்ல வந்து மார்க்கெட்டில் பை செல் நடக்கணும். சரியா? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இது பண்ணாத மார்க்கெட்டில் 4 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 பேரில் யாருமே வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா யார் ஆரம்பிக்கிறது? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து மார்க்கெட்டை முதல்ல ரன் பண்ண வைக்கணும். ரன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வின் பண்ண பார்க்கணும். எடுத்தோடனே நானும் வின் பண்ண நானும் என்டர் ஆக மாட்டேன், யாராவது என்டர் ஆவாங்க, யாராவது ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் நின்று இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. யாராவது ஒருத்தர் வந்து முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். சரியா? அதனால தான் வந்து முதல்ல இவங்க மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் வந்து ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. சரியா? அவங்க வந்து ஒரு பிளைண்டாக வந்து செல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட விற்கிறாங்க பையர்ஸுக்குன்னா மார்க்கெட் எப்படியும் கீழே தான் கண்டிப்பாக போகும். மார்க்கெட்டு கீழே தான் போகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் மேக்கரும் ரீட்டைல் ட்ரேடர் மட்டும் ஒரு 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 இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகாது. மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இடத்துக்கிட்டே தான் நான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகும் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து என்டர் ஆகி ஒரு டைரெக்ஷனில் அவங்க கொண்டுட்டு போக மட்டும் தான் வந்து மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகும். சரியா? இப்போ நம்ம மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷன் இல்லாமல் நாமளும் மார்க்கெட் மேக்கர்ஸும் மட்டும் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு கிடக்கும். நம்ம சம்டைம் பார்ப்போம், மேலே போவோம் கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும் கீழே வரும். என்ன நடக்குதுன்னே புரியாது. இது கன்சாலிடேட்டும் கன்சாலிடேட்னா ரேஞ்சிங் மார்க்கெட்டும் வந்து கரெக்டாக ஒரு சீராகாது. இதை ஒரு டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ வந்து நான் முன்னாடி சொன்னேன், ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் நடக்குது அப்படின்னா இங்கே மேலே போகும், திரும்ப இந்த லெவலுக்கு வரும்போது பாதியில் இங்கே 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 ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துருக்கோம், திரும்ப இங்கே வரும்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும், திரும்ப இங்கே போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இப்படி ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு இதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி இப்படி நல்ல ஒரு மூமெண்ட் அக்குமுலேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா இது வந்து இன்ஸ்டியூஷனு. சரியா? இது வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க ட்ரேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே இடத்துல 10 பில்லியன் வச்சுருக்காங்கன்னா ஒரே இடத்துல 10 பில்லியன் வாங்க முடியாது. இங்கே ஒரு பில்லியனு, இங்கே ஒரு 50 லட்சம், இங்கே ஒரு 50 லட்சம், இங்கே ஒரு 50 லட்சம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. மீதி ஒரு 2 பில்லியனை இங்கே வாங்குறான்னு வச்சுக்கோ. இப்படி தான் வந்து பொறுமையாக வாங்குவாங்க. இப்படி நடக்கிறது வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேடு. சரியா? இப்போ இதே வந்து நாமளும் இவங்க மட்டும் இருக்கோம்னு வச்சுங்களேன், நம்மளும் ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் மேக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க நமக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே வாங்கிட்டோம், கொஞ்சம் பேர் இங்கே வாங்கணும், கொஞ்சம் பேர் இங்கே வாங்குவோம், கொஞ்சம் பேர் வாங்குவோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகாது. இப்படி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்லேயே அமைதியாக கிடக்கும். சில நாள் ஒரு நாள் கூட இப்படியே நடக்கும், 2 நாள் கூட நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆக மாட்டேது, சப்போர்ட் ஏரியா தானே, மார்க்கெட் நேராக வந்தானே வேலை போக வேண்டியதானே, ஏன் மூவ் ஆக மாட்டேதுன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு லிக்விடிட்டியை கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு இவங்களோட வேலை வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதோ இல்லை கீழே கொண்டுட்டு போகிறதோ கிடையாது. ஸோ எப்போ வந்து இன்ஸ்டியூஷனுக்கு வந்து போதுமான என்ட்ரி ஆர்டர் வந்து கிடைக்குதோ, இன்ஸ்டியூஷன் வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகுறாங்களோ, அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டு மேலேயோ இல்லை கீழேயோ போகும். ஸோ இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆகாதப்ப மார்க்கெட்டில் வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஆனால் பெரிய மூமெண்ட்டும் இருக்காது நமக்கு. அப்படியே சின்னதாக ஒரு இடத்துலையே மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும். இன்னும் ரொம்ப சின்னதாக நடக்குது மூமெண்ட் வந்து ஒரு மில்லி செகண்டில், ஒரு 1 மினிட் 5 மினிட்ல வந்து சில்லு மில்லி செகண்டில் மூமெண்ட் நடக்குது, மேலேக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து ஹெச்எஃப்டி, அதாவது நான் சொன்ன மாதிரி அல்கோ ட்ரேடர்ஸ் வந்து அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இந்த மூமெண்ட் அவங்க நடத்துறது, இந்த மூமெண்ட் வந்து புரோக்கர் நடத்துறது, ஆத்தரைஸ் புரோக்கர்ஸ் அவங்க பண்ணுறது. இதுலேயும் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது, இதுலேயும் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது.
இன்ஸ்டியூஷன் என்டர் ஆகி அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு அவங்க எந்த டைரெக்ஷனில் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து டைரெக்ஷன் எடுத்து போகும், பையோ செல்லும் நடக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லேட்டராக வந்து பை பண்ணிப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நம்மகிட்ட விற்றுருவாங்க, நம்மக்கிட்ட விற்றுட்டு அதுக்கப்புறம் லேட்டர் வந்து அவங்க பெட்டர் ப்ரைஸில் பை பண்ணிப்பாங்க. சரியா? இப்படி தான் வந்து ஒரு ஒரு கேமிங்ன்ற ஒரு இதுவே வந்து சாரி ஒரு ட்ரேடிங்ன்ற ஒரு கேமே வந்து உருவாகுது. இப்படி தான் நடக்குது. சரியா? அப்போ வந்து இனிஷியேஷன் வந்து எப்படி ஒரே இடத்துல பை பண்ணுவாங்களா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்ரிமைஸ் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் வந்து இந்த மெயினாக வந்து அந்த நாலு நாலு மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த நாலு மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி, இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஐஸ்பெர்க் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஐஸ்பெர்க் அப்படின்னா என்னென்னு ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு பனிக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா பனி மலை இருக்குன்னு வச்சுங்களேன். பனிக்கட்டி பனி மலையோட அந்த முனை மட்டும் தான், ஒரு சின்ன முனை மட்டும் தான் தண்ணிக்கு மேலே தெரியும். அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 80% இது வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு டைட்டானிக் கப்பலில் இடித்து இதுவானதே வந்து பனிப்பாறைன்னு சொல்லுவாங்க. இதே போல தான் மேலே வந்து ஒரு சின்னோண்டு பனிப்பாறை மாதிரி தெரியும். நீங்கள் போயிட்டு இடிச்சிங்கன்னா ஒரு பெரிய டைட்டானிக் கப்பலே இருந்தாலும் கலந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு, கப்பலை விட 300 மடங்கு 1000 மடங்கு பெருசு அது. சரியா? அதே போல் தான் ஐஸ்பர்க் காடுன்றது மேலே வந்து சின்னதாக நமக்கு வந்து மேலே போகிற மாதிரி காட்டிட்டு இங்கே எல்லாத்தையும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இந்த எல்லா ஆர்டரையும் எல்லாத்தையும் என்ன சொல்கிறது அவங்களுக்கு நமக்கு தெரியாமையே, இதுக்கு நமக்கு வெளியில் தெரியாமையே வந்து எல்லா ஆர்டர்ஸையும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அவங்க ஆர்டர்ஸ்லாம் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரூ டைரக்ஷனை நோக்கி பையை மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ இல்லை கீழே ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணுறதோ கொண்டுட்டு போயிடுவாங்க. சரியா? அவங்க வாங்குற சிஸ்டம் வந்து நம்ம அடி புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இது வந்து வேல்யூம் வச்சு இது பண்ணுறது. இது டபிள்யூஹெச்ஏபி டிஹெச்ஏபின்றது எல்லாமே டபிள்யூஏபி அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் டார்க் பூல்ஸ் மெத்தட்னு ஒரு இருக்குது, ஆல்கோ எக்ஸிக்யூஷன் ஒரு இது இருக்குது. இந்த 4 விதமான மெத்தடில் வந்து அவங்க ஆர்டர்ஸை வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. சரியா? இது ஒன்று ஒன்று ஒரு டைப்பு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னு புரிஞ்சுக்குவோம். சரியா? இப்படி தான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு 4 விதமான மெத்தடில் வந்து ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணி அவங்க பை என்ற உள்ள அவங்க மார்க்கெட்டில் என்டர் ஆகிறது 4 ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி என்டர் ஆகுறாங்க. சரியா? சரி, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம ரியல் சீக்ரெட் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஓகே, இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. சரியா? ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்படி இன்ஷியேட் பண்ணோம், மார்க்கெட் கீழே போயிடுச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும்? மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நினச்சோம், திரும்ப வந்து கீழே வந்துருச்சு. இல்லை சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், வெயிட் பண்ணி திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டும். திரும்ப இதை விட மேலே போகும். இதை விட மேலே போகணும், கொஞ்சம் பேர் என்ட்ரு ஆகும். திரும்ப கொஞ்சம் கீழே வரும், கீழே வந்துட்டு இந்த இடத்தோட ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காட்டும். இங்கே கொஞ்சம் பேர் என்ட்ரு ஆகி இங்கே ஸ்டாப் லாஸ் போடுவோம். சரியா? ஃபஸ்ட்டு ஏர்லியாக என்ட்ரு ஆகிறவங்க இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அது ஹிட் ஆகிடும். திரும்ப வந்து இங்கே என்ட்ரி ஆகி திரும்ப இங்கே என்ட்ரி போடுவோம். திரும்ப இதை விட மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் பேர் வரும். திரும்ப வரும்போது இங்கே பாதி பேர் இங்கே பை பண்ணுவோம், இங்கே பை பண்ணுவோம், இங்கே பை பண்ணுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மேபி இங்கே இருக்கும். இங்கே இங்கே பழைய ஆர்டர் இங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே ஹிட் ஆயிருக்கணும் அப்படின்னா இங்கே வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம். சரியா? இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ என்ன நடக்கும்? இது மாதிரி திரும்ப மேலே போய் கீழே வரும், திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வந்து இங்கே இருக்க எஸ்எல்லை ஹிட் பண்ணும். சரியா? இங்கே இருக்க எஸ்எல்லை ஹிட் பண்ணிட்ட பிறகு இப்போ தான் வந்து உண்மையான இவங்க யாரும் என்ட்ரு ஆவாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே என்ட்ரு ஆவாங்க. சரியா? இப்போ இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆனோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகேவா, இப்போ மார்க்கெட்டு இங்கே எது நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சு. இங்கே பை, இங்கே செல்லு, எஸ்எல், இங்கே எஸ்எல் போட்டு இங்கே எஸ்எல்லாம் ஹிட் ஆகிடுச்சு, இங்கே எஸ்எல்லும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த எஸ்எல்லும் ஹிட் ஆகிடுச்சு. சரியா? எஸ்எல் 3 எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. சரியா? 3-4 வாட்டி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் நமக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு பாதிக்கு பாதி நம்பிக்கை வந்து போயிடும். சரியா? மார்க்கெட் வந்து கீழே போகுது போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம பாதிக்கு பாதி பயந்துருவோம். சரியா? பேனிக் செல்லிங் பிகின். இப்போ வந்து பாதிக்கு பாதி இது கீழே தான் போகுது அப்படின்னு பயந்துருவோம். இன்ஸ்டியூஷன் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா இப்போ இங்கே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஆர்டரு ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொவைட் பண்ண செல் ஆர்டர்ஸும் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் பை பண்ண ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து செல் ஆர்டர்ஸாக மாறி ஏகப்பட்ட செல் ஆர்டர்ஸ் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே செல் ஆர்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது, பை ஆர்டர்ஸே இல்லை. இப்போ ஒன் சைடு பேலன்ஸாக இருக்குது, ஃபுல்லாக செல்லு வந்து 100% இருக்குது, பை வந்து ஒருத்தர் கூட இல்லை, பை 0. இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன் இந்த ஹீரோ வந்து இப்போ என்டர் ஆவார் சரியா, இங்கே வந்து ஃபுல்லாக என்டர் ஆகி இப்போ தான் வந்து இங்கேயும் வந்து இந்த எஸ்எல்லாம் இது பண்ணும்போது அவங்க ட்ரிகர், அவங்க பை ஆர்டர் பை பண்ணிகிட்டே இருப்பாங்க சரியா. இங்கே எஸ்எல்லாம் ட்ரிகர் ஆனவுடனே இந்த இதெல்லாம் பை ஆர்டரை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துக்கு அவங்க அவங்க எதிர்பார்த்த ஆர்டருக்கு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க, இங்கே வந்து லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க சரியா. இங்கே வந்து ஒரு 2 பில்லியன் இல்லை 3 பில்லியனுக்கு லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு எல்லா செல் ஆர்டர்ஸும் முடிஞ்சு இங்கே செல் ஆர்டர் ஏகப்பட்டது இஷ்யூ ஆன பிறகு மார்க்கெட்டை பொறுமையாக இங்கே கீழே கொண்டுட்டு வருவாங்க, மூவ் பண்ணிவிட்டு. இந்த மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது யார் அப்படின்னா புரோக்கர்ஸ் மூவ் பண்ணுவாங்க கீழே கொண்டுட்டு போகிறது. இவங்க லிமிட் ஆர்டர் நோக்கி மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது யாருன்னா இவங்க புரோக்கர் வந்து மூவ் பண்ணிட்டு கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல வந்தோன்னா இவங்க பல்காக பை பண்ணுவாங்க, பல்காக பை பண்ணோன்னா அப்படியே மார்க்கெட் சும்மா சல்லுன்னு மேலே போகும் சரியா. அந்த டைமில் அங்கே என்ன சொல்கிறது, ஸ்டாப்பபுளாக அன்ஸ்டாப்பபுளாக மேலே போகும். இந்த டைமுக்குள்ளேயே நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி 80% வந்து நம்ம எல்லாரும் வெளியில் வேடிக்கை பார்க்க தான் வந்துடுவோம். நம்ம ஆர்டர்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகி நம்ம போட்டு சளிச்சு போயிடுவோம். இதுக்கு மேலே மார்க்கெட்டு போகாது போல போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி நிற்போம். நம்ம எப்போ வெளியாகிட்டு எல்லாம் வெளியாகிட்டு நிற்கிறோமோ அப்படியே மார்க்கெட் சும்மா சல்லுன்னு ராக்கெட் மாதிரி மேலே போகும் சரியா. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்துருப்போம் சரியா. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க நம்ம ஆர்டர்ஸை எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டே மேலே போக முடியும், இதுதான் உண்மை சரியா. இது வந்து ஒரு மெக்கானிசம் சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அந்த நம்மளோட ஆர்டர்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு சப்போர்ட் ஃபெயில் ஆன உடனே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு 2 டைரெக்ஷனில் மேலே போயிட்டே இருக்கும் சரியா. இப்போ தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஏன் நம்ம வந்து பெரும்பாலும் மேலே நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, ஏன் நம்ம ஆர்டர் ஹிட் பண்ணுறதுலேயே அவங்க குறியாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர்ஸை எடுத்தால் தான் வந்து அவங்க வந்து உள்ளே என்டர் ஆக முடியும், இன்ஸ்டியூஷன் வந்து உள்ளே என்டர் ஆக முடியும் சரியா. இப்போ வெறும் புரோக்கர் மட்டும் கொடுத்து, பேங்க் மட்டும் கொடுத்து இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா புரோக்கருக்கு நஷ்டமாகும். இப்போ இதில் புரோக்கரும் வந்து கொடுக்கல அப்படின்னா இன்ஸ்டியூஷன் என்டர் ஆகவே முடியாது. ஸோ 2 பேருமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, இவங்க புரோக்கர்ஸ் கொடுக்குற ஆர்டர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் என்டர் ஆகிறதுக்கும் நம்பியிருக்க ஒரே ஆள் யாருன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் சரியா. நாம் இல்லை அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி ப்ரொவைட் ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் சரியா. நீங்கள் பெருசாக வந்து இப்போது அப்படி நம்ம ரீட்டைல் ட்ரேடரை என்டர் ஆகலன்னு வச்சிங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனும் இன்னொரு இன்ஸ்டியூஷன் தான் ட்ரேட் பண்ணிக்கணும் சரியா. ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுமோ இல்லை ஒரு பேங்க்குமோ இன்னொரு பேங்க்குமோ என்டர் ஆகிக்கணும். அவங்க மட்டும் தான் என்டர் ஆகி அவங்களோட மூவ்மெண்ட்ஸை வந்து ஒருத்தர் லாஸ் பண்ணுறத ஒருத்தர் எடுத்துப்பாங்க, இன்னொருத்தர் லாஸ் பண்ணுறத ஒருத்தர் எடுப்பாங்க. இப்போ அது மாதிரி நடக்குமா அப்படின்னா பெரும்பாலும் நடக்காது சரியா. அதனால தான் வந்து மொத்தமாக அவங்க உள்ளே என்டர் ஆகிறதுக்கு டிக்கெட் கொடுக்குறதே யார் அப்படின்னா நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கு புரோக்கர் டிக்கெட் கொடுக்குறாங்க, இன்ஸ்டியூஷன் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு நம்ம டிக்கெட் கொடுக்குறோம். நம்ம எப்படி டிக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்டர்ஸை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மூலிமா, நம்ம லாஸ் பண்ணுறது மூலிமா, நம்ம ஆர்டர்ஸை எக்ஸிட் ஆகி வெளியில் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிறது மூலிமா அவங்க வந்து உள்ளே வராங்க சரியா. இது வந்து மார்க்கெட் மெக்கானிசம். இது வந்து நம்மளை சீட் பண்ணுறது அப்படின்றது வந்து அது உண்மை தான். பட் வந்து நம்மளை சீட் பண்ண தான் அவங்க என்ட்ரி ஆக முடியும். அதனால தான் என்னென்ன வழியில் நம்மளை சீட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படி பண்ணுறாங்க. இப்போ நம்ம பை ஸ்டாப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆர்டராக மாறிடும் சரியா. ஆல்ரெடி மார்க்கெட்டில் நம்ம ஏற்கனவே புரோக்கர் செல் பண்ணதை நம்ம பை பண்ணோம், இப்போ நம்ம பை ஸ்டாப் எல்லாமே அவங்களுக்கு செல் ஆர்டராக மாறிடும் சரியா. இதுதான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மேசிவ் செல்லிங். இப்போ செல்லிங் வந்து ஏகப்பட்ட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. அதனால் இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா செல்லிங்கையும் வந்து பை பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே நம்ம ஒன்றுமே இல்லாமல் அவங்க விற்றதை வந்து அவங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்ஸ்டியூஷன் பை ஆன உடனே அப்படின்னா இன்ஸ்டியூஷன் பை பண்ண உடனே மார்க்கெட் வந்து அப்படியே பொறுமையாக மேலே போக ஆரம்பிக்கும். இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு மார்க்கெட் மெக்கானிசமே இப்படி தான் ஒர்க் ஆகுது சரியா. ஸோ அதனால தான் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வாட்டி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் நடக்கும், இல்லை பிரேக் டவுனும் நடக்கும் சரியா. இந்த பிரேக் அவுட்ஸு பிரேக் டவுன் எப்படி நடக்குது அப்படின்றத அடுத்து நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரியா. எந்த இடத்துல பிரேக் டவுன் நடக்குது, எந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் ஒரு எக்ஸ்பிளைனா திரும்ப வேறு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் நான் சீரிஸ் மாதிரி போடுறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா. இப்போ வந்து நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்னென்னா, இப்போ ஹூல்ஸ் செல் அட் த சப்போர்ட் அப்படின்னா தெரியணும் அப்படின்னா முதல்ல வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு நமக்கு இனிஷியலாக வந்து செல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் மூலியமாக நம்ம பேனிக் ஆகிறது மூலியமாக நாம் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் வெளியாக்கி அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க சரியா. இது மூலியம் தான் நடக்குது சரியா. இது வந்து மேனிப்புலேட் பண்ணுறது மாதிரி நடந்தாலும்
இதுக்கு பின்னாடி இருக்க சர்க்கிள் என்ன ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி வேணும். சரியா? லிக்விடிட்டி என்ன அவங்க என்டர் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு இது வேணும். அதுக்காக முதல்ல நம்மள ட்ரிகர் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதுங்க எப்படி எது ஆக முடியும் அப்படின்னா, லிக்விடிட்டி எப்படி ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ராங்கா ஆனா மட்டும்தான் வந்து லிக்விடிட்டி அங்கே ப்ரொவைட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸே போடலை அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம ஸ்டாப் லாஸ் யாருமே போடலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, அவங்க என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டோன்னு வச்சுங்களேன், சரி நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டால் தானே ஹிட் ஆகுறாங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டாங்க என்ன ஆகணும் அப்படின்னா, சப்போஸ் அப்போ வந்து புரோக்கர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமாக செல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் வாங்குறது 1 பில்லியன் வாங்குறீங்க, அவங்க 10 பில்லியன் செல் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கும். மேலே வரதுக்கு யாருமே இல்லைனா மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் கீழே போகணும்னு தெரியாது. அப்போ உங்ககிட்ட இருக்க அக்கௌண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். எவ்வளோ தூரம் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் தாங்கும், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் முடிஞ்சிடும். ஸோ எஸ்எல் போடலனாலும் தப்பு தான், எஸ்எல் போட்டாலும் தப்பு தான். சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அப்போ நம்மளை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னா, இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 90% வந்து நம்மளை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் நம்ம சம்பாதிக்க முடியும். எப்படின்னா வந்து ஒரு 10% வந்து நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேலே போகிற ஆரம்பிக்கும் போது நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரியா? இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு ஏன் வந்து ட்ரேடிங்கில் வந்து 99% வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான காரணம் என்னன்ற ஒரு ரீசன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரன்னர், சரியா? நீங்கள் ஒரு ரன்னரோ இல்லை ஒரு ரேசரோ வச்சுக்கோங்க, ஒரு கார் ரேசரோ இருக்கீங்களா? சரியா? இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க. இப்போ ஒரு நார்மலாக ஒரு கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியில் வந்து நீங்கள் திறமையாக இருந்து டைமிங்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. சரியா? ஆனால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கார் இருக்கீங்க, உங்கள் கூட ஓட்டுறது ஒரு 8 பேர் ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் 4 பேரோட வேலை என்ன அப்படின்னா, உங்களை வந்து அடித்து தாக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. அவங்க வந்து ஜெயிக்கணுன்றது அவங்களுக்கு அவசியமே கிடையாது. சரியா? அவங்க ஜெயிக்கிறது அவங்க வேலை கிடையாது. புதுசாக வந்திருக்க உங்களை வந்து காலி பண்ணணும், உங்களை வந்து ஓட்ட விடாமல் காலி பண்ணுறது மட்டும் தான் அவங்க வேலை. சரியா? இப்போ வந்து நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், இந்த சர்க்கியூட்டை விட்டு வெளியில் வரதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரோட திறமையாக ஜெயிக்கணும் அப்படின்றது எப்படி இருக்குமோ அப்படி நினச்சி பாருங்கள். அதனால தான் ட்ரேடிங்கோட வாழ்க்கை அப்படின்றது. ட்ரேடிங்கோட 90% ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து உங்கள் திறமை, உங்கள் உழைப்பு, உங்கள் கடின உழைப்பு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, மேபி வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அதுலேயும் வந்து எதிரிங்க வருவாங்க, பக்கத்தில் சின்ன சின்ன எதிரிங்க வருவாங்க, ஆனால் அதை சமாளித்து இங்கே மேலே போயிடுவீங்க. ஆனால் ட்ரேடிங் கேமில் வந்து நீங்கள் உள்ள சர்வைல் ஆகி இருக்கிறதே வந்து பெரிய போராட்டம். நீங்கள் முதல்ல உங்களை உயிரோட வச்சிருக்கிறத, உங்கள் சர்வைல் ஆகிறதையே வந்து முதல்ல உங்களை காலி பண்ணுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தப்பிச்சு அதுக்கப்புறமா மேலே போனால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். சரியா? இப்போ ஒரு ரன்னிங் 4 பேர் ஓடுறாங்க, 10 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த 10 பேரில் 4 பேர் வந்து உங்களை வந்து காலை தட்டி விட்டு உங்களை கீழே உள்ள வைக்கிறது மட்டுமே வேலையாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மட்டும் தான் அவங்களோட வேலை. அவங்க ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க வந்து உங்களை கீழே தள்ளி விடணும், உங்களை வந்து மேலே முன்னாடி போக விடக்கூடாது. முன்னாடி ஒருத்தர், சைடில் ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர் உங்கள் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி உங்களை வந்து நிற்க வச்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே ஓடினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்படின்ற சுச்சுவேஷன் எப்படியோ அதே போல் தான் ட்ரேடிங். சரியா? சிம்பிளாக சொல்லணும் அதுதான். ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியாதுன்றது கிடையாது, 100% ஜெயிக்க முடியாதுன்றது கிடையாது. பட் 95% வந்து நீங்கள் முதல்ல வந்து இந்த கூட்டத்துலேருந்து சர்வைல் ஆகி வெளியில் வரணும். இந்த சர்வைல் ஆகி வெளியில் வந்தால் மட்டும் தான் நீங்கள் வெளியில் ஓட முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாதி தூரம் ஒரு 100 மீட்டர் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே உங்கள் வேலையை முடிக்கிறதா பார்ப்பாங்க. உங்களை முதல்ல காலி பண்ணுறது மட்டும் தான் இவங்க வேலை. இதில் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேலே போயிடலாம். சரியா? இதுலேருந்து தப்பிக்கிறது, இந்த இந்த என்ன சொல்கிறது, ஒரு லிக்விடிட்டி ஆகிறது, இந்த மேலே கீழே நடக்கிற போராட்டத்தில் வந்து வெளியில் முதல்ல வெளியாகிறது, இந்த கூட்டத்தை விட்டு வெளியாகிறது, இல்லை எப்போ இங்கே என்டர் ஆகணும்னு தெரிஞ்சு நம்ம வெயிட் பண்ணி நிற்கிறது, இல்லை இந்த எஸ்எல்லாம் ஹிட் ஆகாத இடத்துல போயிட்டு ஒரு ஆபியஸ் இல்லாத இடத்துல ஒரு எஸ்எல்லை போட்டு வெயிட் பண்ணுறது, இப்படின்றது எல்லாமே இதெல்லாம் பண்ணி நீங்கள் தப்பிச்சிங்கன்னா அது உங்கள் சாமர்த்தியம். இது மூலிமா மட்டும்தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து வெற்றியாக முடியும். சரியா? அதெல்லாம் சொல்கிறேன், ட்ரேடிங் வந்து எல்லார் மைண்ட் செட்டுக்கும் வந்து ஒர்க் ஆகாது. சரியா? நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ரொம்ப சீரியஸான டெடிகேஷனும் ரொம்ப பொறுமை வேணும். அதாவது எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது, எனக்கு இந்த இடத்துல நான் என்டர் ஆகினா நான் ஜெயிச்சிடணும்னு ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து மேலே போகும்னு தெரிஞ்சிருது வந்து உங்களை வந்து காப்பாற்றாது. வென் இஸ் த ரைட் டைம் டு என்டர், ஓகேவா? வாட் இஸ் த ரைட் டைம் டு என்டர் அப்படின்ற எப்போ நீங்கள் என்டர் ஆகணும், எப்போ நீங்கள் என்டர் ஆகணும்னு தெரிஞ்சாதான் மட்டும்தான் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும். நீங்கள் பண்ணுற விஷயம் ரைட்டாகவே இருந்தாலுமே நீங்கள் எப்போ என்டர் ஆகணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான்
அவங்க எப்போ என்ட்ரு ஆகணும் அப்படின்ற என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, லிக்விடிட்டி எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கேருந்து மேலே போகும். திரும்ப இன்ஸ்டியூஷனாக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு பில்லியனுக்கு இது பண்ணுறாங்கன்னா, இங்கே பக்கத்தில் இன்னொரு பில்லியன் வந்து ட்ரேட் இது எக்ஸிக்யூட் ஆகாமல் வச்சிருக்கும், ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கும். திரும்ப மேலே போயிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து திரும்ப இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு அவங்களே வந்து கீழே வந்து திரும்ப இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேரக்ஷனில் போவாங்க. ஸோ இந்த ஆர்டரில் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரானீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் போகலாம். இதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த 10 இடத்துல என்ட்ரானீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 10க்கு 9 டைம் வந்து உங்கள் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். சரியா, இதுதான் நடக்கிறது. இது புரிஞ்சாதான் வந்து மார்க்கெட்டுன்றது என்ன என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே, நம்ம எந்த இடத்துல வெயிட் பண்ணணும், எந்த இடத்துல என்டர் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் புரியறதுக்கு இந்த மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு புரியணும். சரியா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எப்படி வந்து இந்த மார்க்கெட் ஒர்க் ஆகுது, என்ன நடக்குது, என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், ஏன் நம்ம ரைட்டாக போட்டாலும் ஏன் வந்து நம்மளை வந்து எஸ்எல் ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்படின்ற விஷயம்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்சனலான விஷயம் கிடையாது, ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி பண்ணணும் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இதுதான். நம்மளோட ரீட்டைல் எஸ்ஐல ஹிட் ஆனால் தான் வந்து கொஞ்சமாவது அங்கே செல் ஆர்டர் உருவாகும். ஸோ புரோக்கர் வந்து அவங்க ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. இதை வந்து இன்ஸ்டியூஷன் பை பண்ணி அவங்க வந்து உள்ளே என்ட்ராகி அவங்களோட டைரக்ஷனை நோக்கி கொண்டுட்டு போவாங்க. இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட் சைக்கிள் வந்து ஒர்க் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து முதல்ல வந்து மார்க்கெட்னா என்ன நடக்குது, நம்ம எங்கே இருக்கோம். நான் உனக்கு இது உங்கள் வீடியோ போட்டிருப்பேன். வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு உங்களுக்கு சரியாக தெரியணும். நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன், எந்த வழியை தேர்ந்தெடுத்து நான் என்னோட டைரக்ஷனுக்கு போகிறது அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஆபத்துகள் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கும். சரியா, முதல்ல அந்த இடத்துல நான் இருக்கிற சேஃபாக, நான் எப்படி இந்த இடத்துல வெளியாகணும் அப்படின்றது தெரியணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். வெயிட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இடத்துல என்டர் ஆகி வெளியாகி நீங்கள் சேஃபாக வந்து மெயின் ரோட்டுக்கு போகணும். சரியா, சரி ஓகே, என்ன பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. முதல்ல வந்து குவாண்டம் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ட்ரேடரும் வந்து அவங்களுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு 90% ட்ரேடருக்கு வந்து தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது எனக்கு. யூடியூப் ட்ரேடர்ஸ் போகிறவங்களுக்கு யாருக்குமே தெரியுமான்னு தெரியல எனக்கு. யாருமே இதை பற்றி பேசினதாகவும் தெரியல, யாருக்குமே தெரிய மாட்டோம் எனக்கு தெரியல. முதல்ல வந்து மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட்டில் என்னைக்கு இருக்காதீங்க. சரியா, என்றைக்கே வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட்டில் வந்து நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்கா இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஆகிட்டு. நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே வரும்போது என்ட்ரி எடுக்கணும், இங்கே வரும்போது செல் ஆகணும் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம்னா இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகிருக்கும், ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒர்க் ஆகிருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக கம்மி, 99% வந்து கம்மி. சரியா, எல்லா கான்செப்டும் ஒரு டைமில் இருந்தது, எல்லாமே வந்து ட்ரேட் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து மார்க்கெட் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே வருது. நாமளும் வந்து அது கூட எவால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஃபெயிலியர் தான் ஆகணும். சரியா, ஸோ வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்ட்டு மெயினாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நம்மளோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க முடியும். அது மூலியமாக வந்து நம்ம ட்ரேட் எடுத்து வின் பண்ண முடியும். சரியா, ஓகே கேஸ், இதுதான் வந்து மெயின் மார்க்கெட். சரியா, இப்போ வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. சரியா, இப்போ வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இவங்க வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் தான் வந்து ஹோல்சேல் டீலர். சரியா, மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து டன் கணக்கில் வாங்கி வைக்கிறாங்க, மீன் வந்து டன் கணக்கில் வாங்கி வைக்கிறாங்க. சரியா, ஒரு 20 டன் 30 டன் வாங்கி வச்சுக்கிறாங்க. சரியா, இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. இவங்களாம் யாருன்னா இன்ஸ்டியூஷன். சரியா, இந்த ஹோட்டல்ஸ் தான் வந்து இன்ஸ்டியூஷன். இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 2 டன் வேணும், இன்றைக்கி எனக்கு 1 டன் வேணும், இன்றைக்கி 3 டன் வேணும், 4 டன் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இவங்கள்ட்ட வந்து எப்போதுமே 30 டன் மீன் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க, எனக்கு வந்து 2 நாளில் வந்து எனக்கு வந்து ஒரு 3 டன் வேணும். இவர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பாரு, 2 நாளில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது, ஒரு 4 டன் வேணும்னு சொல்லிட்டு போவார். இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துருவாரு. இவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் வரும், நீங்கள் போங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துட்டு இன்னும் 2 நாளில் நான் மீதி தரேன், நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இப்போ இவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அந்த நம்ம புரோக்கர் படி என்ன நடத்துனா இவர் தான் புரோக்கரு. இவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து பெருசாக வந்து பில்லியனில் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்க பை ஆகிறதுக்கு, உள்ளே என்டர் ஆகிறதுக்கு இவங்க வந்து செல் பண்ணணும். சரியா, அப்போ இவர் என்ன பண்ணுவார், புரோக்கர் என்ன பண்ணுவார், சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு செல் பண்ணுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிடுறாரு. இவர் வந்து புரோக்கர். சரியா, இந்த புரோக்கர் வந்து செல் பண்ணுறாரு. இப்போ வந்து புரோக்கர் என்ன பண்ணுவார், டேரெக்டாக அவங்களுக்கு செல் பண்ண மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்,
சின்ன சின்ன இப்போ இவருக்கு 30 டன் வேணும்னு வச்சுங்களேன், 30 டன் மீன் வேணும்னா இவர் டேரெக்டாக போய் மீன் பிடிக்க மாட்டார். இவர் சின்ன சின்ன போர்ட் வச்சிருக்கவங்க, இல்லை போட் வச்சிருக்கவங்க, கப்பல் வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுவார். இவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவார், எனக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது மீன், எல்லாரையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். சின்ன சின்ன ஆர்டர்ஸ் 1 டன் வச்சிருக்கவங்க, அன்னன்னைக்கு மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் மீனவர்கள் எல்லாருமே வந்து இவங்க ஹோல்சேல் டீலர்கிட்ட போய் விற்பாங்க. சரியா? இவருக்கு வந்து பல்க் ஆர்டர் இங்கே இருக்குது, இன்ஸ்டியூஷன் வந்து வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட இந்த ஹோல்சேல் டீலருக்கு இவங்க அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்கள்ட்ட விற்கிறாங்க. இந்த மீன் பிடிக்கிற சின்ன சின்ன மீன் பிடிக்கிறவங்க யார் அப்படின்னா நாம தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர். இந்த கான்செப்டில் இவங்க தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர். சரியா? இப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இவங்க எல்லாரும் வந்து விற்கிறாங்க. இவர் வந்து வாங்கிக்கிறாரு, காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் ஓன் காசை போட்டு, புரோக்கர் வந்து ஓன் காசை போட்டு வாங்கிக்கிறாரு. சரியா? இவர் இந்த மீனெல்லாம் விற்றாதான் இவருக்கு காசு. சரியா? அதனால என்ன பண்ணுவார், இந்த மீனை இவங்ககிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட ஏற்கனவே இன்ஸ்டியூஷன் கிட்ட சொல்லிடுவாரு, ஓகே பரவாயில்ல நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் 2 நாள் தரேன்னு சொல்லிடுவாரு. இப்போ இவங்க எல்லாத்தையும் சொல்லி எனக்கு மீன் வேணும், அதிகமாக மீன் வேணும், எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாரும் கொண்டு போய் மீனை வந்து புரோக்கர்கிட்ட கொடுப்பாங்க. சரியா? அது மூலிமா வந்து இவர் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு இவங்களுக்கு ஒரு விலையை வச்சு ஒரு நல்ல விலையில், இப்போ நம்மக்கிட்ட இங்கே ரீட்டைல் சைடு வந்து 20 ரூபா 30 ரூபான்னு எடுக்கிறாரு அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு 50 ரூபா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். சரியா? ஒரு 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 ரெஸ்டாரண்ட் கான்செப்ட் இப்படி தான் நடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே போல தான் ஒரு புரோக்கர்கிட்டையும் நடக்குது. சரியா? இப்போ புரோக்கர் நம்ம ஸ்ட்ரக்சர் படி நம்ம இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வருவோம். சரியா? ஒரு புரோக்கர் இருக்காரு, அவர் தான் ஹோல்சேல் டீலரு. சரியா? ஆத்தரைஸ் புரோக்கரு. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து ஒரு பையர்ஸ் கிட்ட வந்து ஒரு 50 ரூபா ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு நல்லா கீழே வந்துருக்கு, 200 போயிட்டு திரும்ப வந்து ஒரு 50 ரூபா கிட்ட வந்துருச்சு. சரியா? ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபா கிட்ட வந்துருச்சு, 50 ரூபா கிட்ட வந்துருச்சு. பையர்ஸ் வந்து வாங்குறாங்க, பரவாயில்ல 50 ரூபா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு 50 ரூபா பையர்ஸ் வாங்குறாங்க. திரும்ப கீழே போகுது மார்க்கெட்டு. இங்கே வந்து ஒரு 45 ரூபாயில் போயிடுது, 45 ரூபா போயிடுது. சரியா? மார்க்கெட்டு 50 ரூபா வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 40 ரூபாயில் செல்லு, இதுக்கு மேலே கீழே போனால் தாங்காதுன்னு ஒரு செல்லு போட்டு வச்சுருவாங்க, ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுருவாங்க. சரியா? இங்கே 45 போகுது, இவர் இங்கே வந்து 50 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டாரு, நம்ம வாங்கிட்டோம். சரியா? இங்கே நம்ம பை பண்ணுறனால ஒரு 50 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டாரு. இப்போ இவருக்கு என்ன நஷ்டமாகும்னா நஷ்டம் ஆகாது. இப்போ மார்க்கெட் அப்படியே பொறுமையாக நம்ம வாங்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்கோம். எது வரைக்கும் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து வாங்குற வரைக்கும் இந்த மார்க்கெட்டு கீழே தான் போயிட்டு இருக்கும். இது சப்போர்ட் ஏரியாவாக இருந்தால் இப்போ நம்ம பை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்போர்ட் ஏரியாவில் பை நடக்குது, என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம 50 ரூபாயில் வாங்கிட்டோம், ரீட்டைலர் 50 ரூபாய் வாங்கிட்டோம், அடுத்து 45 ரூபாய்க்கு வருது, 45 ரூபாயில் கொஞ்சம் ரீட்டைலர் வந்து வாங்குவாங்க. சரி 40 ரூபா வருதுன்றது கொஞ்சம் ரீட்டைல் ரேட்டர் வந்து வாங்குவாங்க, நல்ல ப்ரைஸில் கிடைக்குதுன்ட்டு வாங்குவாங்க, கண்டிப்பாக மேலே போயிட்டு 40 ரூபாயில் வாங்குவாங்க, 45 ரூபாயில் வாங்குவாங்க, 50 ரூபாயில் வாங்குவாங்க. இப்போ 50 ரூபாயில் வாங்கினவங்க 45 ரூபாய் 40 ரூபாயில் என்ன எஸ்எல் போட்டிருப்பாங்க, இங்கே வந்து இவங்க எஸ்எல் ஹிட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமான செல் ஆர்டர் வந்து அதிகமாகிடுச்சு. சரியா? இப்போ இந்த ஆர்டரை இந்த 40 ரூபாயில் இவங்க வெளியானாங்கல்ல, இந்த 40 ரூபா வெளியான ஆர்டரை எஸ்எல் ஹிட் ஆகும்போது இதை வந்து புரோக்கர் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ 50 ரூபாயில் வாங்கி 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு விற்றாங்க, இப்போ 40 ரூபாய் திரும்ப வாங்கிப்பாங்க. சரியா? இப்போ வந்து இவங்களுக்கு 10 ரூபா லாபம், இவங்க அந்த ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரியா? சிம்பிள் கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட 50 ரூபாயில் விற்றாங்க ப்ரோக்கர்ஸு, 40 ரூபா வந்தோடனே நம்ம எஸ்எல்ல விட்டான உடனே இந்த 40 ரூபாய்க்கு திரும்ப என்ன பண்ணிப்பாங்க, இவங்களே புரோக்கரே வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ இது மூலிமா வந்து 50 ரூபாய்க்கு விற்று 40 ரூபாய்க்கு அவங்க வாங்கிக்கிட்டாங்க, புரோக்கரே வாங்கிட்டாங்க. அது மூலிமா அவங்களுக்கு 10 ரூபாய் லாபம். சரியா? அவங்களோட ஆர்டரும் க்ளோஸ் ஆகிடும், அவங்க 10 ரூபா லாபம் வாங்கிட்டாங்க. அதே போல் இந்த இடத்துல விற்றவங்க இப்போ எல்லாரையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மேலே போயிட்டு திரும்ப இவங்க பை பண்ணும்போது என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போகும். திரும்ப இங்கே போட்டிருக்க ஆர்டர் இங்கே எஸ்எல் இதெல்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னா 2-3 வாட்டி நடக்கும்போது மோஸ்ட்லி வந்து இவங்க ஆர்டரை பார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஏன்னா விற்கிறது மேலே விற்கிறாங்க, வாங்குறது கீழே வாங்கிப்பாங்க. இப்போ இவங்க வாங்காமல் இவங்க வாங்கலை. சரியா? இவங்க 40 ரூபாய்க்கு வாங்கலை, இவங்க விற்றதோட இருக்குது, இவங்க 50 ரூபாயில் விற்றுருக்காங்க, ப்ரைஸ் வந்து 35 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே நிறைய ஆர்டர்ஸ் உருவாயிடுச்சு, செல் ஆர்டர் ஏகப்பட்ட ஆர்டர் உருவாயிருச்சு. சரியா? ஏகப்பட்ட ஆர்டர் இதுவானோடனே இந்த பையர்ஸ் வந்து புரோக்கர்ஸ் வந்து ஒன்று வாங்கலாம், இது எல்லாத்தையும் வாங்கி ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டு வச்சிருக்கலாம். சரியா? அவங்க விருப்பம் அது. அவங்க ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இங்கே செல் ஆர்டர் ஏகப்பட்ட ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும், புரோக்கருக்கு தெரிஞ்சிடும். இன்ஸ்டியூஷன் வந்து இப்போ ஒரு 2 பில்லியனுக்கு 30 ரூபா ப்ரைஸ் வந்தால் ஒரு 2 பில்லியனுக்கு நான் வாங்குறேன் அப்படின்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக புரோக்கருக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் 30 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு வேலை என்னன்னா ப்ரைஸை மேலே கீழே கொண்டு போய் 30 ரூபா வரைக்கும் கொண்டு போகிறது தான். 30 ரூபா போனோன்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அடிச்சு தூக்குவாங்க, இன்ஸ்டியூஷன் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாங்க, பல்காக எல்லா செல்லையும் பல்காக வாங்குவாங்க. வாங்கிட்டு வாங்கினோன்னா ப்ரைஸ் வந்து டேரெக்டாக மேலே போயிடும். சரியா? இப்படி தான் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஒரு மீன் மார்க்கெட் எப்படி வந்து ஹோல்சேல் டீலர் வந்து எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்து ஓகே நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரோ,
அப்புறம் சின்ன சின்ன மீனவர்கள்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும், எவ்வளோ அவங்ககிட்ட இருக்கோ கொண்டாந்து கொடுன்னு சொல்கிறாரோ, அவங்க கொடுத்தோன்னே எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரோ, அதே சேம் கான்செப்ட் தான். மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் புரோக்கர்ஸ் வந்து விற்றுக்கிட்டே வருவாங்க. 50 ரூபாயில விற்றுட்டு 50 ரூபாயிருந்து 30 ரூபா வரைக்கும் எவ்வளோ ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ண முடியுமோ எல்லா ஆர்டரையும் ஹிட் பண்ணி செல் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகி செல்லில் இருக்கும், இங்கே ட்ரேடு மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு 30 ரூபா லிமிட் ஆர்டர் பிடிச்சிருப்பாங்க இன்ஸ்டியூஷனு. இந்த 50 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இந்த மூமெண்ட்டை கொண்டுட்டு போகிறது யாருன்னா இவங்களோட புரோக்கரோட வேலை. அந்த ஆர்டர் நோக்கி நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு போகிறது யார் வேலைன்னா புரோக்கரோட வேலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கீழே நோக்கி 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 கொண்டுட்டு போக வைப்பாங்க. இங்கே வாங்குற வரைக்கும் நம்ம வாங்கிட்டே இருப்போம், பையர்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்போம். சரியா? இதில் 50 ரூபாய்க்கு வாங்கினவன் என்ன ஆவான்னா கண்டிப்பாக வெளியாடுவான். 45 ரூபாய் வாங்கினவன் இங்கே 30 ரூபா வரும்போது ரொம்ப பயந்துடுவான். பயந்துட்டு வெளியாகிற போகிற ஸ்டேஜில் இருப்பான். இல்லைன்னா இங்கே கீழே வந்தோடனே ஆட்டோமேட்டிக் அதுவும் வெளியாடும். இதில் ரொம்ப வெயிட் பண்ணி இவங்க வாங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, 30 ரூபாயில் வாங்குவாங்க. சரியா? இன்ஸ்டியூஷன் 30 ரூபாயில் வாங்குவாங்க. 30 ரூபாயில் வாங்கி திரும்ப 45 ரூபா கொண்டுட்டு போயிட்டு திரும்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக திரும்ப 35 ரூபாய்க்கு வரும், 32 ரூபாய்க்கு வரும். 32 ரூபாய்க்கு வந்து திரும்ப கொஞ்சம் ஆர்டர் என்ட்ரு ஆகிட்டு திரும்ப அப்படி தான் இப்போ தான் வந்து ட்ரூ டைரெக்ஷனில் மேலே போகும். இப்போ இந்த 32 ரூபாயில் இவங்க வாங்கும்போது இந்த இடத்துல பையர்ஸ் வந்து சில பேர் என்ட்ரு ஆவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க லக்கில் போய் என்ட்ரு ஆவாங்க. இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறவன் 50 ரூபாயில் ப்ராஃபிட் ஆகிட்டு வெளியாகிட்டு போவான். இவன் மட்டும்தான் ஜெயிப்பான், இந்த ரேட்டட் ஆர்டர் மட்டும் தான் ஜெயிப்பான். மற்ற எல்லாரும் இங்கே என்ட்ரு ஆன எல்லாருமே அவங்களோட இறையாக மாறிடுவாங்க, இல்லை இவங்களுக்கு லிக்விடிட்டி கொடுத்துட்டு வெளியாடுவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்குது. சரியா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அடுத்தது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட பாதி நீங்கள் புரிஞ்சிட்ட மாதிரி இதுக்கப்புறம் நான் சொல்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து மெயின். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறேனோ அது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற கான்செப்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ட்ரேடர், அதாவது ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ, இல்லை ஒரு புரோக்கர் வால் ஸ்ட்ரீட் புரோக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுமோ பேசிக்காக அந்த நாலேஜை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான். சரியா? இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏன் அப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, ஏன் அப்படி சைடாக மூவ் ஆகுது, ஏன் அப்படி பை மூமெண்ட் டேரெக்ஷனாக மூவ் ஆகுது, ஏன் கன்சோலிடேட் ஆகுது, ஏன் ரேஞ்சிங் மார்க்கெட்டாகவே இருக்குது, ஏன் ரொம்ப சின்ன சின்ன மூமெண்டம் உருவாகுது, ஏன் ஃபேக் பிரேக் அவுட் உருவாகுது அப்படின்ற எல்லா கேள்விகளும் உங்களுக்கு புரியும், ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும். சரியா? இந்த ஒரு கான்செப்ட் நான் அந்த சீரிஸை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வெயிட் பண்ணது யாரையுமே நீங்கள் என்ன மட்டும் இல்லை எந்த யூடியூபரும் எந்த ஒரு இதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ட்ரேடிங் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒன்றா மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? அவ்வளோதான் கான்செப்ட். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வந்து இப்போதைக்கு என்ன சொல்லணும்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டியூஷன் ட்ரேடர். சரியா? நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் என்ன தான் இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் இன்ஸ்டியூஷன் ட்ரேடர் மைண்ட் செட்டில் இருந்து திங்க் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து எல்லாமும் உங்களுக்கு புரியும். சரியா? எப்போதுமே ஒரு வேட்டையாடுற மானோட இடத்துலேருந்து திங்க் பண்ணக்கூடாது, ஒரு புலியோட இடத்துலேருந்து திங்க் பண்ணணும். சரியா? நீங்கள் ஒரு புலியாக இருந்து திங்க் பண்ணால் தான் வந்து அடுத்தது இறை எப்படிலாம் ஒரு மான் வந்து எப்படி இடையெல்லாம் மாட்டுது, எப்படி வந்து அந்த புலி வந்து அதை அட்டாக் பண்ணுது அப்படின்ற எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து உங்களுக்கு புரியணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புலியாக இருந்து திங்க் பண்ணணும். நீங்கள் என்றைக்கு ஒரு மானாவே இருந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஓடணும் மட்டும் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தப்பிப்பீங்க, 2 நாள் தப்பிப்பீங்க, 3ஆவது நாள் மாட்டிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு புலி வந்து எப்படி வேட்டையாடுதுன்றதை பொறுமையாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புலி இப்படி தான் வேட்டையாடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எஸ்கேப் ஆகி ஓடலாம். சரியா? நம்ம என்றைக்கு புலியாக மாற முடியாது, நம்ம என்றைக்கு 10 பில்லியன் 20 பில்லியன் வச்சு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. பட் வந்து நம்ம இறையாக மாறிடாமல் நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதுதான் மெயின் விஷயம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அடுத்தடுத்து என்னென்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பாய்.